குவைத் ஃபிண்டாஸ் ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டில் ஓட்டுநராக பணிபுரிந்த 30 வயது வெளிநாட்டவர் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தற்கொலை என அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது வெளிநாட்டவர் இறந்துவிட்டார் என்பதை அவர்கள் சரிபார்த்தனர். கூடுதல் பரிசோதனைக்காக உடல் தடயவியல் மருத்துவ பிரிவுக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. குவைத் வெளியிட்டுள்ள புதிய செய்தியில், இஸ்ரேலிய குடிமக்கள் தவிர மற்ற அனைத்து நாடுகளின் குடிமக்களும் குவைத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், தற்போது வரையில் சில நாடுகளின் குடிமக்கள் மீது குவைத்தில் நுழைய விதிக்கப்பட்டு நுழைவு தடையும் நீக்கப்பட்டுள்ளது எனவும், இதையடுத்து இஸ்ரேலிய குடிமக்கள் தவிர குவைத்திற்கு வருவதற்கு விரும்பும் அனைத்து நாட்டினரையும் குவைத் அன்புடன் வரவேற்கிறது என்று குடியிருப்பு விவகாரத்துறையின் சிறப்பு தனிப்பிரிவு அதிகாரி பிரிகேடியர் ஹமட் அல்-ருவை தெரிவித்தார். குவைத் உள்துறை அமைச்சகம் போலீஸ் அகாடமி மாணவர்களின் 12வது தொகுதி பட்டமளிப்பு விழா குவைத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 690 மாணவர்கள் பட்டம் பெற்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளது.